எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேக் குக் பி அலோன் ஷாட் தான். ஓகேடா, ரொம்ப நேரம் வளவளன்னு பேசாம நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். எல்லாரும் ஹெட்செட் போட்டு வாங்க. நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ள போகலாம். இப்போது கட் பண்ணி ஓப்பன் பண்ணா ஒரு பெரிய காலேஜ் தான் காட்டுறோம். ஸோ அங்கே ஒரு 4 பசங்க கேங்கா எல்லாரும் சேர்ந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு கிளாஸஸ்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ வெளியே போகலான்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ அந்த கேங்கே ஃப்ரண்ட்டில் எதையோ பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிது. அதில் ஒருத்தனுக்கு மட்டும் ரொம்ப கை கால்லாம் உதற ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு பைக் தாண்டா நிற்கிது. அந்த பைக் பார்க்கவே செம்மையாக இருக்குது. அந்த பைக்கில் ஒரு ஒரு பர்சன் ஹெல்மெட் போட்டுட்டு ஜாக்கெட்ஸ்லாம் வேர் பண்ணிட்டு ஃபுல்லாக ரேசிங்க்கு போகிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அவுட்ஃபிட்டில் ஒரு பிளாக் கலர் பைக்கில் தான் வந்திருக்கான். அவன் அந்த பைக்கில் அப்படியே சாஞ்சிட்டு யாருக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி நின்றுட்டுருக்கான். இதை பார்த்துட்டு அந்த பசங்களாம் அந்த பைக்கை பார்த்து, மச்சான் அங்கே பாரேன் அந்த பைக்கு, இதெல்லாம் நான் ரோட்டில் போகும்போது பார்த்துருக்கேன்டா. டேய் நான்லாம் டிவியில் தாண்டா பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை பார்த்து பேசிகிட்டு இருக்கானுங்க. ஆனால் இங்கே இன்னொருத்தனுக்கு அந்த பர்சனை பார்க்கும்போது அப்படியே கை கால்லாம் விட விட விடன்னு ஆடுது. ஸோ அப்போ அந்த பர்சன் அவன் ஹெல்மெட்டை கழட்டுறான். ஹெல்மெட்டை கழட்டி அதை அப்படியே அந்த வண்டியில் வச்சுட்டு இங்கே இருக்க அந்த பசங்களில் ஒருத்தனை பார்க்குறான். இந்த பையன் இன்னும் நடுங்க ஆரம்பிக்கிறான். அங்கே இருக்க கேர்ள்ஸ்லாம் அந்த பைக்கில் அந்த பையனை பார்த்துட்டு, ஏய் அவங்க பாரு அவனை செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான்ல, யாரே இவன் காலேஜில் புதுசாக சேர்ந்துருக்கானா, வாய்ப்பு இல்லையே, செம்ம அழகாக இருக்கான்ல, ஏய் ஆமாண்டி செம்ம அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது இந்த கேங்கில் இருக்க அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பு பின்னாடி எடுத்து வைக்கிறான். அந்த பர்சன் இப்போது இவனை நோக்கி 2 ஸ்டெப் எடுத்து வச்ச உடனே அந்த பையன் அங்கேருந்து தலை தெறிக்க ஓடுறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னடா ஆச்சு அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி திடீர்னு திரும்பி பார்க்குறாங்க. ஆளே காணோம். அங்கேருந்து ஒரே ஓட்டம் ஓடியே போயிட்டான். அவன் அங்கேருந்து எங்கெங்கேயோ ஓடி போகிறான். அங்கேருந்து எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ அங்கே ஓடி போய் அங்கே யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்கே போய் நின்றுட்டு செம்மையாக மூச்சு விட்டுட்ருக்கான். அவனுக்கு சுத்தமாக மூச்சு விட முடியல, அவ்வளோ ஓட்டம். கிட்டத்தட்ட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்லேருந்து பேக் என்ட்ரன்ஸ் வரைக்கும் ஓடியே வந்திருப்பான். அவன் அங்கே கொஞ்சம் இந்த ஸ்டோரேஜ் பிளேஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவன் அங்கே போய் நின்றுட்டு, அப்பா எஸ்கேப் ஆகிட்டேன். நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க? இது என் காலேஜ், எதுக்கு இங்கெல்லாம் வர? நான் ஒன்றும் காலேஜ் பேக் என்ட்ரன்ஸ் வரல, ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் தான் வந்தேன். நீ தான் என்னை இங்கே அழைச்சிட்டு வந்திருக்க. நானா? நான் ஃபஸ்ட்டு உன்னை காலேஜே வராதுன்னு சொன்னேன். எதுக்கு இப்போ நீ இங்கே வந்த? ஏன் ஃப்யூச்சர் ஒய்ஃப் அழைச்சிட்டு போகலான்னு வந்தேன். ஃப்யூச்சர் ஒய்ஃபா? ஃப்யூச்சர் ஒய்ஃப் இல்லை, ஒய்ஃப் அழைச்சிட்டு போகலான்னு வந்தேன். இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசிகிட்ருக்காத. நான் ஒன்றும் ஒய்ஃப்லாம் கிடையாது. என் ஒய்ஃப் கிடையாதா? அப்போது நிச்சயம் பண்ணும்போது கையில் எதுக்கு சார் ரிங் போட்டு விட்டீங்க? நீங்கள் அதுக்கு ரிங் போட்டுக்கிட்டீங்க, அப்போயே முடிவாயிடுச்சு நீ என் ஒய்ஃப்னு. இங்கே பாரு ஜங்குக், எனக்கு இந்த நிச்சயத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை. வேணா அந்த ரிங்கை கழட்டி தரேன், எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த ரிங்கை கழட்ட ட்ரை பண்ணுறான். பட் ஜங்குக் அதை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பையனை அங்கே ஒரு வாலில் பின் பண்ணுறான். அப்படியே அவனை பின் பண்ணபடி அவன் ஃபேஸ் கிட்ட போய், இங்கே பார், சும்மா அந்த விளாடுறது இந்த ட்ராமாலாம் என்கிட்ட வேணாம். என்ன நினச்சிட்ருக்க நீ? நிச்சயம் பண்ணும்போது நிச்சயம் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க? ரிங்கை கழட்டி தரியா? அதை எல்லோரும் முன்னாடி கழட்ட வேண்டியதானே? எதுக்கு இங்கே வந்து தனியாக கழட்டிகிட்ருக்க? எல்லோரும் முன்னாடி தானே, வா கழட்டி தரேன். இங்கே பாருட்டையா, என் கோவத்தை கிளப்பாத. உனக்கு என்ன தான் பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிடிக்கல. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கிட்டையா, ரொம்ப ரொம்ப. இங்கே பார், உனக்காக நான் எவ்வளோ தூரம் வந்திருக்கேன். காலேஜுக்கு வந்தேன், காலேஜுக்கு வந்து என்னை பார்த்து எவ்வளோ தூரம் ஓடி வந்திருக்கேன். பட் இங்கே நான் வந்திருக்கேன்ல,
அதுதான் சொல்கிறேன், என் பின்னாடி வராத, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. ஆனால் ஏன்னு சொல்லு, நான் போகிறேன். எனக்கு பிடிக்கலனா பிடிக்கல, அவ்வளோதான். நீ ஏன் இப்படி நான் டார்ச்சர் பண்ணுற? இதை டார்ச்சர்னு சொல்லுவாங்களா? லவ் டார்ச்சர்னு சொல்லிட்டேன். அதான் ஒரு மாதிரி கெத்தாக ஃபீல் ஆகும். உன் கெத்து மயிருக்கெலாம் நான் ஆள் இல்லை, ப்ளீஸ் என்னை விட்டுரு. உனக்கு என்ன தான் வேணும்? உனக்கு என்ன தான் டேங் வேணும்? எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சரியா? ஆனால் விடு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே ஜங்குக் டேங்கை பிடிச்சி செம்ம ஃபர்ஸ்ட்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். பட் டேங்க்கு அதில் சுத்தமாக விருப்பமே இல்லை. அவன் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே விடுன்னு சொல்கிறான். பட் ஜங்குக் எதையுமே கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கும் அவன் வேலையை பார்த்துட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போது கொஞ்ச நேரத்துலேயே மெதுவாக ஜங்குக் டேங்கோட லிப்ஸை மெதுவாக ரிலீஸ் பண்ணுறான். இப்போது ஜங்குக் தான் டேங்கை பார்த்துட்டு, இங்கே பார், இன்றைக்கி ஒன்று பிக் பண்ணலான்னு தான் வந்தேன். நீ என்னமோ ஓவராக அங்கேருந்து இங்கே வரைக்கும் ரன்னிங் ரேஸ் வச்சு மேரத்தான் வச்சு வந்து சேர்ந்துருக்க. இன்றைக்கி உனக்கு எதோ பிடிக்கல அப்படின்னு நான் விட்டுட்டு போகிறேன். நாளைக்கெலாம் மேரத்தான் ரன்னிங் ரேஸ் ஏதாவது வச்ச, இப்போது கொடுத்தேன்ல, அதை எல்லார் முன்னாடியும் கொடுத்துருவேன். புரியுதா? போயிட்டு வரேன் பாப்பா, பாய். யாரா நீ? ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ணுற? எல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கானுங்க பாரு, அவனுங்களை சொல்லணும். அவங்கள என்ன சொல்லணும்? அவங்கள அதுக்கெலாம் காரணம் நான் தானே. சே, தானா போய் தலையை கொடுத்து மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே, முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மெதுவாக நடக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இப்போ ஆப்போசிட்டில் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் வராங்க. ஸோ இப்போ அதில் 2 பேர் வந்து, டேய் எங்கடா இப்படி ஒரு ஓட்டம் ஓடினேன், ஏன்டா சொல்லிட்டாவது ஓடி இருக்கலாம்ல, அவனை தேடி கூட வந்திருக்க மாட்டோம். சரி பாய், எங்கள் 2 பேருக்கும் ஃபுட்பால் மேட்ச்க்கு டைம் ஆச்சு, நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் 2 பேரும் போங்க, ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறானுங்க. ஸோ இப்போது டேங் ஒரு பர்சன் நின்று ஒரு மாதிரி குறுக்குறுன்னு பார்த்துட்டே இருக்கான். இப்போ டேங் அவனோட பேகை கழட்டி அந்த பர்சன் மேலே தூக்கி போட்டுட்டு, என்னடா எதுக்கு இப்படி பார்த்துட்ருக்க? இல்லை டேங்கா, இங்கே என்னவோ நடந்திருக்குன்னு தோணுச்சு, சும்மா இமேஜினேஷன் பண்ணி பார்த்தேன். ஜிவன், இமேஜினேஷன் மயிறு மட்டும் ஏதாவது போன சாவடிச்சிடும் ஒன்று. டேய் சரி விடு, அதான் என்கேஜ்மெண்ட்லாம் ஆயிடுச்சு, இனிமேல் அதெல்லாம் தப்பு இல்லைப்பா, தப்பு இல்லை. ஆனால் அதை உங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். டேய் சாவடிச்சிடும், மரியாதையை நடக்கவா? நீ என்ன ரன்னிங் ரேஸ் சொல்கிறியே ஒன்று? அதோ அந்த இடம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஏன் இல்லை, ஒருத்தவங்கள புதைக்க இடம் தேடினேன், அவங்களும் நல்லா இருக்குன்ட்டான், புதைச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அச்சான் வா, நம்ம போகலாம், நடந்தே போகலாம். எவ்வளோ தூரம் நடக்கணும்? இதோ இங்கேருந்து என்ட்ரன்ஸ் ஒரு கிலோமீட்ரு நடப்போம், வா. நடக்காமல் எங்கே போகிறோம்? இவ்வளோ நாள் நடந்து தானே வந்தோம், வா போகலாம். சரி, உனக்கு என்னதான் பிரச்சனை இப்போது? எனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. ஏன்டா, ஏன் விருப்பம் இல்லை? நீ தானடா பண்ணிக்கணும்னு அவ்வளோ டார்ச்சர் பண்ணி வீட்டிலலாம் மாப்பிள்ளை பார்க்க சொல்லி, அவனை தான் பார்க்கணுன்னு சொல்லி இவ்வளோ பண்ணி, இப்போ என்னடா விருப்பம் இல்லை? உனக்கு அதெல்லாம் சொன்னால் புரியாது மச்சான். டேய் அப்போ சொல்கிறா, புரிஞ்சுக்கிறேன். டேய் சொல்கிறத கேளு, உனக்கு சொன்னால் புரியாது. எனக்கு புரியாதான்ப்பா, நீங்கள் நல்லா தெளிவு தான். இப்போது உனக்கு வேறு என்ன தான் பண்ணணும்? இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். கல்யாணத்தை நிறுத்தணுமா? அடே என்ன நினச்சிட்ருக்க நீ? உன் வீட்டில் ஓகேவாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஞாபகம் இருக்குல்ல? காலில் விழுந்து கையில் விழுந்து மேலேருந்து கீழே விழுவாத குறையா நம்ம இதெல்லாம் பண்ணி இது பண்ணி வச்சுருக்கோம். என்ன நினச்சிட்ருக்க நீ? லூசா நீ? நான் லூஸெலாம் இல்லை, எனக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும், அவ்வளோதான். என்னதாண்டா உனக்கு பிரச்சனை? கொஞ்சம் தெளிவாக தான் சொல்லேன்.
நான் தான் சொல்கிறேன்ல உனக்கு சொன்னால் புரியாதுன்னு. டேய் குப்பம் அவனே வாய் மயிரெலாம் உடச்சிருவான் பார்த்துக்க. நான் அதுவும் படம் பார்த்துட்டு வந்தியா? அவ்வளோதான் பார்த்துக்க. சொல்கிறான் சொல்கிறத விட்டுட்டு உனக்கு புரியாது எனக்கு புரியாது அப்படின்ட்டு. இங்கே பார், சொன்னா ஐடியா தரேன், இல்லைனா கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் டேயாங்கோட பேகை டேக்கிட்டே திரும்ப கொடுக்குறான். இப்போது டே தான் பேகை வாங்கி மாட்டிக்கிட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ அதெல்லாம் கேட்க தான் ஜிமனுக்கு புரியுது. இப்போது ஜிமன் தான், ஓ இவ்வளோ நடந்திருக்கா, அப்புறம் ஏன்டா உன்னை சுற்றி சுற்றி வரான், அதுதான் எனக்கும் புரியல. ஒருவேளை உனக்கு சொன்னால் புரியாதோ? டேய் குன்றும் ஒன்று. சரி சரி விடு, நம்ம ஏதாவது ஐடியா பண்ணுவோம். நம்ம பண்ணாத ஐடியாவா? எத்தனை லவ் பிரித்து விட்ருக்கோம். வா மச்சான், இதெல்லாம் ஒரு மேட்ரா, வா வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இப்போ கட் பண்ணால் அவங்களோட ரூமில் தான் காட்டுறோம். ஜிமனும் டேவும் தான் உட்காந்து ஏதோ மும்மரமாக பிளான் போட்டுட்ருக்காங்க. ஒரு நோட்டை வச்சு நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இது பண்ணால் இப்படி பண்ணலாம், அது பண்ணால் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சுற்றி நிறைய பேப்பர்ஸ் இருக்குது. அதில் எல்லாத்துலேயுமே பிளான் 1, பிளான் 2, பிளான் 3, பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ கிறுக்கி வச்சுருக்காங்க. ஜிமன் இன்னுமே உட்காந்து என்னமோ கிறுக்கிட்டே இருக்கான். இப்போ டேங் தான் எல்லாத்தையும் ஒரு மாதிரி பார்த்துட்டே இவன்கிட்ட சொன்னது தப்போ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். இப்போ டே ஜிமன் சொல்லு மச்சான், நீ என்ன பண்ணுற? நீ தான் சொன்னல கல்யாணத்தை முடிக்கணுமா? ஏச்சி அந்த முடிக்கணும்லடா, நிறுத்தணும் அப்படின்னல, அதுக்கு தான் பிளான் போட்டுட்ருக்கேன். அதுக்கு ஏன்டா இவ்வளோ பேப்பரை வேஸ்ட் பண்ணி வச்சுருக்க? ஒரு 4 வார்த்தை வாயில் சொன்னால் பத்தாதடா மச்சான். எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காரா, இல்லைன்னா சொதப்பிடாதா? அதுவும் கரெக்டு தான், ஆனால் பிளான்னு நீ ஒன்று போட்டாலே சொதப்புமேடா மச்சான். அதெல்லாம் அந்த காலம் ஸ்கூல் டேஸு ஏதோ சொதப்பும், அதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ அப்படிலாம் இல்லை, இப்போது செம்ம பக்காவாக இருக்குது. நம்ம பண்ணுறோம், நம்ம இறங்குறோம், பண்ணுறோம், தட்டுறோம், தூக்குறோம், கல்யாணத்தை நிறுத்துகிறோம், ஜாலியாக ஜமாய் பண்ணுறோம். பேச்சுலர் லைஃபை இன்னும் ஒரு 4 வருஷம் 10 வருஷம் வாழ்கிறோம். என்னது 10 வருஷமா? அப்போ என்னடா இடையில கம்மிட் ஆகிடுவியா? அடப்பாவி, உன்னெல்லாம் மொரட்டு சிங்கிள் சங்கத்தில் சேர்க்கலாம்னு நினச்சேனே. நீலாம் சரிப்பட்டு வர மாட்டே, கிளம்பு. இங்கே பார், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போது கல்யாணத்தை நிறுத்த நீ என்ன பிளான் பண்ணியிருக்க? நம்மள்கிட்ட இப்போதைக்கு கைவசமாக ஆன் தி ஸ்டாக்கில் ஒரு 4 பிளான் இருக்குது. அதில் பிளான் நம்பர் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் சொல்கிறான். ஸோ இப்போ கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே ஜிமனும் டேவும் அவங்க காலேஜ் கேன்டீனில் உட்காந்து ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்ருக்காங்க. அந்த பொண்ணும் ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிக்கிட்டே, என்னடா சொல்கிறீங்க, இதெல்லாம் நான் பண்ணணுமா? டே ஏதாவது தெரிஞ்சால் அசிங்கமாகிட போகுதுடா. உனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் இருப்பீங்க, ஆனால் நான் இங்கே பாரு ரென், நீ கவலைப்படாத, உனக்கு எதுவும் ஆகாது. நீ உண்மையான பேரை கூட சொல்ல வேணாம், ஜஸ்ட் கால் பண்ணி பேச போதும். போதும்ல, வேறு எதுவும் பண்ண வேண்டாம்ல? சேச்சே, ஒன்றும் பண்ண வேண்டாம். நீ இதை ஃபஸ்ட்டு பண்ணிக்கலிமா? நீ இதை ஃபஸ்ட்டு பண்ணுமா? இதோ ரிங் போகுது. சீக்கிரம் பேசு. இருடா அட்டன் பண்ணிட்டோம். அது பண்ணிட்டோம். பேசு. ஹலோ, இது ஜான் சங்குக்கா? ஆமாம், நான் தான் பேசுகிறேன். சொல்லுங்கள், யார் நீங்கள்? அது உங்களுக்கு டேங் தெரியுமா? கிம் டேங்? நல்லா தெரியுமே. ஏன், உங்களுக்கு என்ன அதில்? இல்லை, நானும் டேவும் ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்ருக்கோம். இது எப்படி அவங்க வீட்டில் சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல.
அதுக்குள்ளே ஏதோ நிச்சயம் அது இதுன்னு பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அதான் நேராக உங்கள்கிட்டே சொல்லலாமேன்னு. லவ் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆமாம், லவ் பண்ணிட்டு இருந்தோம். எத்தனை வருஷமா? எத்தனை வருஷமா? எத்தனை வருஷம்னு கேட்குறான்டா. 4 வருஷம் சொல்லிவிடு. 4 இயர்ஸா? 4 இயர்ஸ். 4 வருஷம்னா இப்போது நீங்கள் காலேஜ் முடிக்க போகிறதே 4th இயர். காலேஜ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தா? இல்லை ஸ்கூல்லேருந்து சொல்லு. இல்லை ஸ்கூல்லேருந்துனா எப்படி 4 இயர்ஸ் வரும்? அது என்னடா அப்படிலாம் கேள்வி கேட்குறோம். ஏதாவது சொல்லி சமாளிடி ப்ளீஸ்டி. அது இயரில் என்னங்க இருக்குது? நாங்கள் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கோம். புரிஞ்சுக்கோங்களேன். புரியுது, நல்லா புரியுது. லவ் பண்ணுற இயரம் கூட ஞாபகம் வச்சுக்க முடியல. நீ அவனை லவ் பண்ணுறியா? யார் நீ? ஹலோ, என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள்? உங்களுக்கு என்ன பேசணுமோ பேசுவீங்களா? இங்கே பாருங்கள், நானும் தேவும் லவ் பண்ணுறோம். இந்த கல்யாணத்தை நீங்கள் நிறுத்தலைன்னா நாங்கள் நிறுத்திடுவோம். நாங்கள் கல்யாணம் பண்ணி நாங்கள் நிறுத்திடுவோம். சூப்பர். பேசு. இன்னும் பேசு. நாங்கள் நிறுத்திடுவோம். என்ன நினச்சிட்ருக்கீங்க? நானா? பக்கத்தில் ஒருத்தன் ஃபோன் பண்ணி கொடுத்துட்டு ஸ்பீக்கரில் போட்டு ஒட்டி கேட்டுட்ருக்கான்ல, அவனை தான் நினச்சிட்ருக்கேன். என்னத்தையா? டெஸ்டிங் நல்லா இருந்துச்சு. போய் வேறு வேலை இருந்தா பாரு, நான் இப்போ ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு காலை கட் பண்ணிடுறான். இப்போது ஜிம்மன் தான். என்ன அது? அவனுக்கு எப்படா நம்ம பக்கத்தில் இருக்கிறது தெரியும்? ஐயோ, முறைக்கிறானே. ஏன்டி நீ வேற முறைக்கிற? நான் தான் அப்போவே சொன்னேன்ல, அவனுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு. கேட்டியா? ஏன்டா அப்படிலாம் பண்ணுற? அவனுக்கு மட்டும் என் மூஞ்சி தெரிஞ்சுன்னா அசிங்கமாயிடும். கல்யாணம் பண்ணிக்க போகிறவனே சும்மா தான் இருக்கான். நீ என்ன? மச்சான் சும்மா சொன்ன. அடிக்காதடா. ரென், நீ கிளம்பு. நான் உனக்கு ஒன்றும் ஆகாது, பார்த்துக்கிறேன். ஓகே, நான் கிளம்புறேன். தயவு செஞ்சு இந்த லூஸ் ஒரு ஐடியா எதையும் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறா. இப்போது டேங் தான் ஜிம்மனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான். ஜிம்மன் என்ன பண்ணுறதே தெரியாமல், மச்சான் அது லைட்டாக ஸ்லிப் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் இதாகிடுச்சு. நம்மள்ட்ட தான் பிளான் பி இருக்குல்ல, இல்லைன்னா 1 2 3 போக வேண்டியதான். என்னது? மச்சான் கையை மட்டும் உங்காத மச்சான். நம்ம போய் பிளான் பியை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அது ஆஹாட்னா பிளான் சியோட போவோம். இல்லை, இதில் என்ன குறை? போவோம். இங்கே பார், ஒருத்த பிளான் மட்டும் சுத்த பண்ணிச்சு, கொன்றும் ஒன்று. அது எப்படி சொதப்போம்? அதுதான் உண்மையானதாச்சே. என்னது? இல்லை வா, நம்ம போவோம். அதுக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்குல்ல, வா அப்படின்னு சொல்லிட்டு தேவை ஜிம்மனை அழைச்சிட்டு போயிடுறான். ஸோ இப்போ ஈவினிங் போல் ஜங்குக்கு சொன்ன மாதிரியே அவன் டேக்கு ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இப்போது தேவும் ஜிம்மனும் ஒரு பில்டிங்க்கு பின்னாடி நின்று ஒளிஞ்சு ஜங்குக்கை தான் பார்க்குறாங்க. ஸோ அவன் வெயிட் பண்ணுறான்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு இருக்கா. அவளை பார்த்து கை காட்டிட்டு அவளை பார்த்து தம்ஸ் அப் பண்ணிட்டு 2 பேருமே நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போது 2 பேருமே ஸ்லோவாக நடந்து வர்றதை ஜங்குக் தூரத்துலேருந்து பார்த்துடுறான். டேங் ஒரு சர்டன் பிளேஸை தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ரெடிங்கிற மாதிரி ரெடி ஆகிறான். ஜங்குக்கு என்னடா ஆச்சு அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஸோ அவனுமே ஒரு மாதிரி பார்த்துட்டே நடந்துட்டு வந்துட்டுருக்கும்போது திடீர்னு குடுன்னு ஒரு பொண்ணு ஓடி வந்து டேங்க பின்னாடிலேருந்து ஒரு ஜம்ப் பண்ணி ஒரு ஹக் பண்ணுறா. டேங் அவளை அப்படியே பிடிச்சிக்கிட்டே சின்னதாக ஒரு குட்டி சர்க்கிள் மாதிரி போட்டு
நிற்கிறான். நின்றுட்டு அவளை மெதுவாக இறக்கி விட்டு அவளை திரும்பி பார்க்குறான். ஸோ இதை சுற்றி இருந்த எல்லாரும் பார்த்துட்டு ஏதோ கப்புள்ஸ் பண்ணுற மாதிரி கிளாப் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஜங்குக்கு செம்மையாக வெறி ஏறுது. ஜிமின் பார்த்துட்றான். ஜிமின் பார்த்துட்டு மச்சான் மச்சான் பிளான் ஒர்க் அவுட் ஆகுது கண்டினியூ அப்படிங்கிறான். இப்போ டேவுமே ஒரு சந்தோஷத்தோட ஓகே ஹே ரோசி, உனக்கு என்ன ஆச்சு இப்படி வந்து ஜம்ப் பண்ணுற? அது சும்மா எப்போவுமே நான் அப்படி தானே ஜம்ப் பண்ணுவேன், அதான். அதுக்கு நீ இவ்வளோ பேர் முன்னாடியா? இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பார்த்து, அதனால தான். ஏன் நான் அவங்ககிட்ட அப்படி இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டேயாங்கோட ஷர்ட்டில் இருக்க ஒரு பட்டனை பிடிச்சி இழுக்கிறா. அப்போது டேயாங் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஃப்ரெண்டில் வரான். ஸோ 2 பேருமே கொஞ்சம் க்ளோஸாக நின்று பேசிகிட்ருக்காங்க. இதெல்லாம் தூரத்துலேருந்து ஜங்குக்கு பார்க்க அவனுக்கு பற்றிக்கிட்டு எரியுது. அவனை சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் இப்போ வேகமாக டேயாங்கிட்ட வந்து டேயாங்க பிடிச்சி தனியாக இழுக்கிறான். இப்போது டே தான் ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்க? நான் பேசிகிட்ருக்கேன் தான் உனக்கு தெரியுதுல்ல, அப்புறம் எப்படி பண்ணிகிட்ருக்க? பேசிகிட்ருக்கேன்னு தெரியுது, நான் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா தெரியலையா? எல்லாம் தெரியுது, எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க? கிளம்பலாமா? இல்லை, நான் என் ஃப்ரெண்ட்டை பேசணும். கிளம்பலாமா வேணாமா? நான் அவள்கிட்ட பேசிட்டு தான் வருவேன். அப்படியா? ஹே, உன் பேர் என்ன? ரோசி. ரோசி, பார், இப்போது டேங்க் டைம் இல்லை, நீ அப்புறம் வந்து பேசிக்கோ, சரியா? பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு டே பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறான். இப்போ டே ஜிம்மனை பார்த்துட்டு சூப்பர் அப்படிங்கிற மாதிரி தம்ஸ் அப் பண்ணுறான். ஜிம்முமே சூப்பர் அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக ஹாப்பி ஆகுறான். இப்போது டேயாங்க ஜங்குக்கு தரன்னு இழுத்துட்டு போய் அவனோட பைக்கில் உட்கார வச்சு செம்ம ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணுறான். டேயாங்க்கு அந்த ஸ்பீடை பார்த்தோன்னே பயமாகுது. ஸோ அவன் ரொம்ப டைட்டாக ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறான். இப்போ கொஞ்ச நேரத்துலேயே வண்டி எங்கேயோ போய் ஸ்டாப் ஆகுது. அவன் இன்னுமே அதே கட்டி பிடிச்ச போஸ்ட்லேயே இருக்கான். இப்போ ஜங்குக்கு தான் பாப்பா வீடு வந்துருச்சா? தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே இறங்குனா என்னடா அது நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு டேயாங்க்கு. ஏன்னா காலேஜ் படிக்கிறனால ஒரு தனி ரூம் எடுத்து தங்கியிருப்பான், வீட்டில் இருக்க மாட்டான். ஸோ இப்போ அவன் எதுக்கு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கான்னு அவனுக்கு சுத்தமாக புரியல. அவன் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனோட ஜங்குக்கை பார்க்குறான். இப்போ ஜங்குக்கு டேவை பார்த்துட்டு இங்கே பார், இன்னைக்கு நீங்கள் தான் இருக்க போகிற. ஏன்? இன்னைக்கு நீங்கள் தான் இருக்கணும், ஏன்னா நான் இன்னைக்கு இங்கே தான் இருக்க போகிறேன். என்னது, நீ எதுக்கு என் வீட்டில் இருக்க? அதெல்லாம் அப்படி தான், உள்ளே போ. இங்கே பார், எனக்கு என் வீட்டுக்கு போக தெரியும், நீ மொபைலை பார்த்துட்டு வெளியே போ. என்ன தும்முற? அப்புறம் அவங்க அம்மாவை கூப்பிட்டான்னு வச்சுக்கோ. எப்பா சாமி, நீ உள்ளே போ வெளியே போ எங்கே வேணா போ, உன்னை யாரும் எதுவும் கேட்கல, என்னை விட்டுருப்பா, நான் வீட்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் குடுன்னு வீட்டுக்குள்ளே ஓடிடுறான். டேயாங் வீட்டுக்குள்ளே ஓடிட்டு அம்மா நான் வந்துட்டேன். வாடா வாடா வாடா, எனக்கு பிறந்த மகனே, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. ஜங்குக்கிட்ட ஒரு வார்த்தை தான் சொன்னேன், உன்னை பார்க்கணும் போல இருக்குன்னு, அப்படியே தூக்கிட்டு வந்துட்டானே. என்னது, அவன்கிட்ட சொன்னீங்களா? அதை என்கிட்ட சொல்லியிருந்தா நானே கிளம்பி வந்திருப்பேன்ல. உன்கிட்ட நிச்சயம் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆகுது, ஒரு வாட்டியாவது வீட்டுக்கு வாடான்னு எத்தனை நாள் சொன்னேன், செஞ்சியா? இப்போ என்னம்மா சொல்கிற? சரிம்மா, அதான் வந்துட்டேன்ல. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஸ்மெல்லு செம்மையாக வருது. அடாடா, என்னது இது, சாப்பாடெலாம் பலமாக இருக்கும் போல். பையன் வீட்டுக்கு வந்துட்டாங்கிற சந்தோஷமா? சீச்சி, என் மருமகன் வீட்டில் இருக்க போகிறான்ல, அதனால. என்னது? ஆமாம், ஜங்கு கொண்டு சொல்ல, இன்றைக்கி அவன் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறான். அம்மா என்ன நினச்சிட்ருக்கீங்க? நாங்கள் ஒன்றும் நினைக்கலப்பா. நிச்சயம்லாம் ஆயிடுச்சு, என்ன வேணால் பண்ணுங்க,
சவுண்ட் வராமல் இருந்தா அம்மா உங்கள் பெத்த பையன்கிட்ட பேசுகிற மாதிரியா பேசிகிட்டு இருக்கீங்க? டேய் இதெல்லாம் பேரண்ட்ஸ் பேசலன்னு வச்சுக்கோங்க, நீ கண்டவன்ட்ட பேசுவ, அது ஊர் சுற்றி என்கிட்ட வரும், அதுக்கு நானே பேசிடலாம். அம்மா சரிடா விட்றா. எவ்வளோ ஐட்டம் செஞ்சுருக்கேன் பார்த்தியா? இதெல்லாம் ஜங்குக்கு பிடிச்சது தான். அப்போ எனக்கு பிடிச்சதுங்க அதான் வெளியில் ஒருத்தருக்கானே. அம்மா சரி சரி சும்மா சொன்னேன். உனக்கு பிடிச்சதெல்லாம் கிச்சனில் இருக்குது. ஏன் அதெல்லாம் கிச்சனில் இருக்குது? இங்கே எடுத்துகிட்டு வந்துக்க மாட்டிங்களா? இப்போ தானே செஞ்சு முடித்தேன், எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே நீ வந்துட்ட. போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிடுகிடுன்னு அவன் ரூமுக்கு ஓடுறான். அவன் ரூமுக்கு போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவனோட ரூமே ஒரு மாதிரி கலைஞ்சு போய் கிடக்கு. அவனோட வார்ட்ரோப்பில் இருந்த ட்ரெஸ்லாம் வெளியில் இருக்குது. அது எல்லாமே ஒரு மாதிரி மெஸ்ஸியாக கலைஞ்சு போய் யாரோ வந்து எதையோ தேடின மாதிரி இருக்குது. ஸோ போட்டேன் அவன் ரூமில் இருந்துகிட்டே, அம்மா அம்மா இங்கே வாமா ஃபஸ்ட்டு. இருடா வரேன்டா. ஏன்டா இப்படி கத்துற? என்னடா என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி கத்துற? அம்மா என்னதுமா அது? ஏம்மா என் ரூம் இப்படி குப்பையாக இருக்குது? நான் போகிறப்ப க்ளீன் பண்ணி வச்சுட்டு தானம்மா போனேன். அதுவா, அது ஒன்றும் இல்லட்டே, இந்த ஜங்குக் தம்பி இருக்கார்ல, அவர் வந்து வந்தார் சும்மா பார்க்குறதுக்காக. சரி தங்குங்கன்ட்டேன். அவர்கிட்ட ட்ரெஸ்ஸஸ் இல்லைன்னாரு. சரி 2 பேருக்கும் ஒரே மாதிரி சைஸ் தானே இருக்கும், அதான் ஒரு ட்ரெஸ் எடுத்துக்க சொன்னேன். அதான் அவர் தேடி இருப்பார் போல். சரி அதனால என்ன, மடித்து வச்சுக்கலாம் விடு. என்னது ஏன் ட்ரெஸ் எடுத்து போட்டானா? அப்போ நான் யாரும்மா ஏன் ட்ரெஸ்லாம் எடுத்து போட சொன்னது? டேங், கல்யாணத்துக்கு அப்புறம் நீ அவன் ட்ரெஸ்ஸை போட போகிற, இதில் என்ன இருக்குது? அம்மா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ யார் அவனை என் ட்ரெஸ் எடுத்து போட சொன்னது? நான் தான். அம்மா என்னம்மா, நான்லாம் இதை எடுத்து மடிச்சு வைக்க மாட்டேன். சரி விடு, நான் மடிச்சு வச்சுக்கிறேன். அம்மா நான் ஒரு 4 நாள் இல்லைன்னா கூட நீங்கள் ட்ரெஸ் மடித்து தர மாட்டீங்க. இப்போ எவனோ ஒருத்தன் வந்து ட்ரெஸ்ஸை கழிச்சாலும் நீங்கள் மடிப்பீங்களா? மடிப்பேன்டா மடிப்பேன். போய் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. அம்மா என்னடா உனக்கு பிரச்சனை? வந்ததுலேருந்து அம்மா 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 பா. கல்யாணம் ஆகி போய் அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டே இருந்தேன்னு வையேன், அவன் வெறுத்து ஓடி போயிடுவான். அதுக்கு தான் நான் ஆசைப்பட்றேன். என்னது? ஒன்றும் இல்லை, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், சாப்பாடு எடுத்து வைங்க. அதுதான் நான் பே பண்ணுறேன்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 2 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாஷ்ரூம்குள்ளே போயிட்டு ஐயோ படுத்துறானுங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு ரெடியாகி வெளியே வரான். ஸோ இப்போ ரெடியாகி கீழே வந்தா அங்கே ஜங்குக் தான் செம்ம ஹாப்பியாக உட்காந்துட்டு கல்யாண விருந்து போட்ட மாதிரி ஜாலியாக உட்காந்துட்டு எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்ருக்கான். லெஃப்ட் ஹேண்டில் ஒரு ஐட்டம், ரைட் ஹேண்டில் ஒரு ஐட்டம், அவன் வாயில் ஒரு ஐட்டம், பிளேட் ஃபுல்லாக பல ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சாப்பாடே பார்க்காத மாதிரி ரொம்ப க்யூட்டாக சாப்பிட்டுட்ருக்கான். அவன் வாய் ஃபுல்லாக சாப்பாடு வச்சு ஒரு மாதிரி பஃபியாக இருக்குது. வாய் அப்படியே உள்ள கொழுக்கட்டை வச்ச மாதிரி வாயை வச்சுட்டு அப்படியே திருன்னு ஒழிச்சிக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு சாப்பிட்டுட்ருக்கான். இல்லாட்டையும் அம்மா பார்த்துட்டு அப்படியே க்யூட்டாக சிரிச்சிட்டு நிற்கிறாங்க. மேலேருந்து கீழே இறங்கி வரும்போது ஜங்குக்கு பார்த்துட்டு திங்கிறது பாரு, என்னமோ சாப்பாடே பார்த்தது இல்லைங்கிற மாதிரி. எங்கள் அம்மா நல்லா தான் சமைப்பாங்க, அதுக்குன்னு இப்படியா அடைச்சிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிக்கிட்டே வந்து உட்காடுறான். திட்டிக்கிட்டே வந்து உட்காரும் போது அவனுக்கு விற்க ஸ்டார்ட் ஆகுது. ஜங்குக்கு என்னாச்சு? விற்கத யாரோ என்னை திட்டுறாங்க நினைக்கிறேன். யாரோ திட்டாங்க. அம்மா என்ன அவனை திட்டினியா? அம்மா இதெல்லாம் டூ மச்மா, இங்கே உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை. அம்மா என்னப்பா நினச்சிட்ருக்கீங்க? ஆனால் அவ்வளோ கொடுமைக்காரனா? சாப்பிட்டுட்ருக்கேன் அவனுக்கு விற்கணும்னு நினைக்கிற அளவுக்கு. மேபி உனக்கு நினைக்கலாம். என்னது? இல்லைம்மா அந்த தண்ணி எடுத்து கொடுங்க, விற்கிட்டு சாக போகிறான். டேய் அம்மா கொடுங்கம்மா அப்படின்னு சொல்ல
டேங்கோட அம்மாவும் தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. ஜங்குக்கு இப்போது மெதுவாக அதை அப்படியே பொறுமையாக குடிச்சிட்டு அவனோட ஐஸ் ரொம்ப குட்டியாக இருக்குது, அதை அப்படியே குட்டி குட்டியாக பிளிங்க் பண்ணிக்கிட்டே ஜங்குக்கு டேங்கோட அம்மாவையும் டேவையும் பார்த்து பார்த்து குடிச்சிட்ருக்கான். டேயோட அம்மாவுக்கு ஜங்குக்கை பார்க்க ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னமோ ஒரு குட்டி குழந்தை சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஜங்குக்கை பார்த்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் டே தான், இவனெல்லாம் யார் தான் சாப்பிட கூப்பிடுது, திங்கிறத பாரு, தண்ணி கூட குடிக்கிறது இல்லை, சீக்கிரம் குடி, அடைச்சிக்கிட்டு சுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டிகிட்ருக்கான். ஜங்குக்கு மெதுவாக தண்ணியை குடிச்சிட்டு இப்போ தான் நிம்மதியாக இருக்கு. இப்போ தான் நிம்மதியாக இருக்கு. இந்த காலத்தில் நம்மதே சாப்பிட கூட முடியல, கல் நஞ்சக்காரனுங்க. ஆமாம் ஜங்குக்கா, நீ கவலைப்படாத, அவனுங்களுக்கும் என்ன, அவனுங்களும் கிடக்குறானுங்க சாப்பாட்டு அருமை தெரியாதுங்க, பிச்சைக்கார பசங்க. அம்மா என்ன? இல்லை, எனக்கு சாப்பாடு இதோ இருக்க, எடுத்து போட்டு சாப்பிடு. என்னது? எடுத்து போட்டு சாப்பிட்றா? ஏன், அவனுக்கு தான் நீங்களாம் பரிமாறுவீங்களா, எனக்குலாம் இல்லையா? ஏன் உனக்கு கை இல்லையா? ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்ருக்கான். இப்போது எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜங்குக்கு பார்த்து ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டே இருக்கான். டேயோட அம்மா எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சிட்ருக்காங்க. அதுக்கு ஜங்குக்குமே ஹெல்ப் பண்ணிவிட்டு அங்கே க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். இப்போது எதுவுமே பண்ணாமல் ஜங்குக்கு மட்டுமே பார்த்து முறைச்சிட்ருக்கதை பார்த்துட்டு டேயோட அம்மா, டேய் அவனை பார்த்து முறைச்சது போதும், ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணு, இல்லை வேறு ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு, அம்மா என் தங்க பிள்ளைக்கு முறைச்சிக்கிட்டு நீ வா ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஜங்குக்குமே ஒரு மாதிரி நக்கலாட்டையாக பார்த்து சிரிச்சிட்டு போகிறான். இப்போது டேக்கு ஒரு கால் வருது, அதை அட்டன் பண்ணிட்டு, என்னடா மச்சான் எங்கடா போனேன், ரூமில் வந்து பார்த்தா ஆளை காணும், வரும்னு வெயிட் பண்ணி பார்த்தா நைட் ஆகிடுச்சு, ஆளே காணும். வீட்டுக்கு வந்துட்டேன்டா. வீட்டுக்கா? சொல்லவே இல்லை. என்ன அந்த பக்கம் விஜயம் வந்த வாட்டி? நான் எங்கடா வந்தேன், இந்த ஒரு குரங்கு வந்துச்சுல்ல நான் அழைக்கிறதுக்கு, அது அப்படியே நான் இங்கே தூக்கிட்டு வந்துச்சு. ஏன் குரங்கு தூக்கிட்டு வந்துச்சா? என்னடா சொல்கிற? ஆமாண்டா, இந்த ஜங்குக்கு இருக்கான்ல, அவன் தான் அழைச்சிட்டு வந்துட்டான். சரி சொல்லு, நீ எதுக்கு கால் பண்ண? இல்லை மச்சான், பிளான் நிமிஷம் நான் ரூமுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு மேலே ரூமுக்கு ஓடிடுறான். ரூமுக்கு போன பிறகு இப்போ சொல்லு. இல்லை மச்சான், பிளான் என்னாச்சு? பிளான்லாம் நல்லா தான் ஒர்க் அவுட் ஆச்சு, ஆனால் கடைசியில் என் ஆத்தக்கறி ஊற்றி மூடிட்டாடா. என்ன அது? ஆன்ட்டியா? என்ன பண்ணாங்க? அவனுக்கு விருந்து வச்சு பொரியல் வச்சு எல்லாம் வச்சு என்னமோ அவன் இந்த வீட்டு பையன் மாதிரி பார்த்துக்கிறானுங்கடா. என்ன தூக்கி குப்பை தொட்டியில் போட்டானுங்கடா. என்னது? என்னடா சொல்கிற? அவனுக்கு பல ஐட்டம் சாப்பாடு, எனக்கு ஒன்லி 2 ஐட்டம்ஸ். ஆனால் அதை கூட சர்வ் பண்ண மாட்டேங்கிறானுங்களா, எடுத்து தர மாட்டேங்கிறானுங்களா, திங்காண்டு எந்திரிச்சு போங்கிறானுங்களா. என்னடா நினச்சிட்ருக்கானுங்க மச்சான்? அப்போது அந்த பிளான் ஃப்ளாப் ஆகிடுமோ? போடா, நான்லாம் படிக்கிறேன்னு சொன்னாலே எவனும் நம்ப மாட்டான், இதில் மேலே படிக்கணும், எவன்டா நம்புவான்? இதெல்லாம் ஒரு பிளான் நீ வேற சொன்ன பாரு. அப்படியே படிக்கிறதுனால கல்யாணம் பண்ணிட்டு போய் படிம்பானுங்கடா. நான் ஏன்டா கல்யாணத்தை பண்ணிட்டு போய் படிக்க போகிறேன்? அதுவும் கரெக்டு தான். இப்போ என்னடாண்டா பண்ணுறது? வேறு வழியே இல்லை, அவங்க சொல்கிறத பண்ணி தான் ஆகணும். கல்யாணம் பண்ண போறியா மச்சான்? டிஸ்கோ டான்ஸ் ஆட போகிறேன். ஏன்டா நீ வேற? இல்லை, வேறு ஏதாவது பேசாமல் அவன்கிட்டே சொல்லிட்டேன். அவன்கிட்ட எத்தனை வாட்ரா நான் சொல்கிறது எனக்கு பிடிக்கலன்ட்டு. அவன் எங்கே கேட்குறான்? பேசாமல் ஜங்குக்கு ஃபேமிலிகிட்ட சொல்லிடலாமா? ஆமாம், ஃபேமிலிகிட்டயா? ஆமாம், உன் ஃபேமிலி நம்ம சொன்னால் ஒன்றும் கண்டுக்காது, அவன் ஒன்றும் ஒரு இதுவாக கூட மதிக்கலை. பட் அவன் ஃபேமிலிக்கிட்ட ஒரு கன்சர்ன் இருக்கலாம் இல்லையா உனக்காக?
அதான் சொல்கிறேன். நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஆனால் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? என்ன தாண்டா உனக்கு பிரச்சனையான கல்யாணம் நிற்கட்டும். கல்யாணம்னா உனக்கு போதும்ல, அப்புறம் என்ன? ஆமாம்ல, போதும்ல. சூப்பர் ஐடியா, ரொம்ப சூப்பர் ஐடியா தான். ஆமாம். ஜங்குக் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க? ரூமுக்கு வந்தேன். ஜங்குக், அது உனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாகவே இன்ட்ரெஸ்ட் இல்லையாட்டே ஆகும். ஜங்குக், இதை நான் வந்துட்டு நிறைய வாட்டி சொல்லிட்டேன். நிமிஷம் சிவன், நான் உனக்கு அப்புறம் கால் பண்ணுறேன். ஓகேடா, நீ பாரு. ஜங்குக், இதை நான் வந்துட்டு நிறைய வாட்டி சொல்லிட்டேன். எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு நீ தான் நான் ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்க. உண்மையாக சொல்லு, உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு. ஆமாம், எனக்கு விருப்பம் இல்லை. அப்புறம் எதுக்கு? அப்புறம் என்ன மயிருக்குடா என்ன தான் கல்யாணம் பண்ணுவேன்னு உன் வீட்டில் அட்டம் பிடிச்ச என்ன மாப்பிள்ளை பார்த்து நிச்சயம் பண்ண? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் உனக்கு அவசியம் இல்லை. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. எதுக்கு நிச்சயம் பண்ண? அது சொல்கிறா, சொல்லு. ஏன் இப்போ மட்டும் மென்று முழுங்குற? ஆமாண்டா, ஆமாம், எனக்கு உன்னை பிடிச்சிருந்துச்சு. உன்னை வெளியில் பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு. வீட்டில் சொன்னேன், கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். அட்டம் பிடிச்சி உன்னை தான் நிச்சயம் பண்ணேன். ஆனால் இவ்வளோ பண்ண தெரிஞ்ச எனக்கு உனக்கு என்னை பிடிக்குமா பிடிக்காதான்னு யோசிக்க மறந்துட்டேன். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க மறந்துட்டேன். இதெல்லாம் தெரிஞ்ச டயத்தில் நிச்சயம் ஆகிடுச்சு. அதான் கல்யாணத்து நேரத்தை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். என்ன சொல்கிறட்டே அவங்க? நீ எனக்கு ஒன்றும் பிடிக்காதா? யார் சொன்னது? நீ தான், ஓ வாயால தான். நான் எப்போ உன்ட்ட அப்படி சொன்னேன்? நீ என்கிட்ட சொல்ல, பட் உன் ஃப்ரெண்ட்கிட்ட பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ஃபுல்லாக கேட்டேன். ஃபுல்லாக கேட்டியா? ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பேசுறியா? எனக்கு ஒன்றுமே புரியல. சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் தான். என்னென்னா, டேங் ஜங்குக்கு சும்மா ரேண்டமாக ஒரு இடத்துல தான் பார்த்துருப்பான். ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். அவன் பண்ணுற குட்டி குட்டி விஷயம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். இவன் நேராக வீட்டில் வந்து நேராக வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பையனை பார்த்தேன், இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காட்டி நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அவங்க வீட்டில் நீ பார்க்குறவங்களாம் நாங்களாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. அப்போ நானும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கான். அவங்களுக்குமே சரி ஓகே பையனும் நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட்லாம் விசாரிச்சுட்டு இந்த மாதிரி நிச்சயத்துக்காக ரெடி பண்ணுறாங்க. ஸோ இப்போ நிச்சயம் பண்ண போகிற அன்னைக்கு ஜங்குக் யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்ருக்கான். இப்போது தான் ஜங்குக்கு பார்க்கலாம், பேசலாம், ஒரு சின்ன கான்வோ ஒரு என்கேஜ்மெண்ட்க்கு முன்னாடி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அப்போது ஜங்குக் யார்கிட்டயோ ஃபோனில் இந்த நிச்சயத்தை விட்டு ஓடிடலாம் போல் இருக்குது, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, யாரை கேட்டு இந்த நிச்சயம்லாம் பண்ணாங்க? என்கிட்ட கேட்டாங்களா? கல்யாணம் பண்ண போகிறது நான் தானே. யாருடா அவன்? எனக்கு இந்த கல்யாணம் நிச்சயம் எதுலேயுமே விருப்பம் இல்லை. இப்போ அந்த நிச்சயம் வேற பண்ணிக்கணுமான் இருக்கு, எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பேசிகிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஃபுல்லாக அவனோட மனசே உடஞ்சி போயிடுது. சரி என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சே, நம்ம ஆசையாக கல்யாணம் பண்ணிக்கலான் இருந்த ஒரு பையனுக்கு நம்ம மேலே விருப்பம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி உடஞ்சி போயிடுறான். பட் இருந்தாலும் அவனோட ஆசையை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் ஓகே இந்த நிச்சயத்தை நிறுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வரான். ஒரு முடிவுக்கு வந்துட்டு அங்கேருந்து அவன் கிளம்பி போயிடுறான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான் ஃப்ரெண்டுக்கிட்ட எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, எனக்கு ஒரு லவ் ஃபீல் வேணும், அவனை பார்க்கும்போது எனக்குள்ளேருந்து பட்டாம்பூச்சி வரணும், சும்மா சொன்னாங்களே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. டே மச்சான் உண்மையை சொல்லு, நீ ஃபஸ்ட்டு அவனை பார்த்தியா? பார்க்கல. அப்புறம் எப்படா பட்டாம்பூச்சியா கரப்பாம்பூச்சியான்னு தெரியும்? போய் ஃபஸ்ட்டு பாடுறா, பார்த்தா தாண்டா தெரியும். ஆனால் எப்பட்றா அரேஞ்ச் மேரேஜ்டா? ஐயோ நான் நினச்சி கூட பார்க்க முடியலடா. ஜங்குக்கா சும்மா விளாண்டுட்ருக்காத, அரேஞ்ச் மேரேஜில் கூட பட்டாம்பூச்சி வரும் சரியா? நீ போய் அவனை பாரு, உனக்கு பட்டாம்பூச்சி பறக்கலன்னு வை,
அங்கேயே அந்த கரப்பாம்பூச்சி அடித்து போட்டு வந்துரு. நம்ம ஒரு நல்ல பொண்ணா இல்லை நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன், சரியா? உண்மையாவா? உண்மையாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜங்குக்குமே சரி ஓகே, நம்ம தான் இன்னும் மாப்பிள்ளையவே பார்க்கலையே, அப்புறம் எப்படி பட்டாம்பூச்சியா கரப்பாம்பூச்சியா அப்படிங்கிற மாதிரி அவனும் யோசிச்சுட்டு இப்போ வந்து வரான், நேராக ஸ்டேஜுக்கு வரான். அங்கிட்டே அங்கே ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்கான். ஜங்குக்கு வந்த உடனே டேயோட ஐஸை பார்க்குறான். ஐஸை பார்த்துட்டு அவன் ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகுறான். ஜங்குக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல, அப்படியே ஃப்ளாட் ஆகுறான் டேங்கோட ஐஸை பார்த்துட்டு. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்கேன் பண்ணுறான். 2 பேருமே ஒரு டோட்டல் பிளாக் அவுட்ஃபிட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் டே மட்டும் உள்ள ஒரு குட்டி ஒயிட் ஷர்ட் போட்டிருப்பான். அந்த ஒயிட் ஷர்ட்டில் 2 பட்டன்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இந்த கோட்டில் ஒரே ஒரு பட்டன் இருக்க மாதிரி ஒரு கோட் இருக்கும். ஸோ அந்த கோட் போட்டிருப்பான். அதனால் அவன் செஸ்ட் வந்து கொஞ்சம் ரிவீல் ஆகும். இதெல்லாம் பார்த்துட்டு ஜங்குக்கு அங்கேயே ஃப்ளாட் ஆகிறான். ஸோ ஜங்குக்கு ஒரு பட்டாம்பூச்சி 2 பட்டாம்பூச்சியில் ஒரு 10 ஆஃப் பட்டாம்பூச்சிஸ் அவன் உள்ளே பறக்குது. அவன் அப்படியே ஒரு மாதிரி மிதக்கிற மாதிரி ஃபீல் ஆகிறான். அவன் அப்படியே ஒரு மாதிரி நடந்து போய் டேக்கிட்ட நிற்கிறான். டேக்கு வந்து இங்கே என்ன பண்ணுறதுனே புரியல, எப்படா நிச்சயத்தை நிறுத்துறதுன்னு. இந்த பக்கம் ஜங்கு, ஐயோ கடவுளே என்னது இது, பழம் நழுவி பாலில் விழுவுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அப்படின்னு பாலில் விழுந்து வாயிலே விழுந்துச்சு அப்படிங்கிற மாதிரியே ஜங்கு பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு செம்ம ஹாப்பியாக அப்படியே ஒரு மாதிரி குஷியாக ஸ்டார்ட் பண்ணுறான். இவ்வளோ நேரம் கோவமாக இருந்த ஜங்குக்கு ஹாப்பியாகவும், இவ்வளோ நேரம் ஹாப்பியாக இருந்த டேங் சேடாகவும் மாறுறான். இப்போது டே சரி ஓகே ரிங் கொடுக்கும்போது சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். பட் சுத்தமாக முடியல. அங்கே வந்து நிச்சயம் முடிஞ்சிடுது. ஸோ இப்போது இதெல்லாம் டே சொல்லும் போது ஜங்குக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வருது. அவனால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஃபுல்லாக விழுந்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து டேக்கு செம்மையாக கடுப்பாகுது. என்னடா நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன அவன் இஷ்டத்துக்கு சிரிச்சிட்ருக்கியா, அவன் இஷ்டம் மாதிரி சிரிச்சிட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். இப்போ டே தான், இங்கே பாரு ஜங்கு, உனக்கு என்ன பிரச்சனை, சீரியஸாக சொல்லிட்டுருக்க, நீ சிரிச்சிட்ருக்க. ஆமாம் காமெடியாக இருந்துச்சு சிரித்தேன். காமெடியாக இருந்துச்சா? அப்புறம் பேசினது என்ன பண்ணுன்னா ஃபுல்லாக கேட்டேன்னியா? நான் பேசினதே அரைகுறையாக கேட்டுட்டு ஃபுல்லாக கேட்டியா? அப்படியே கொட்டினாண்ணா. இதுக்கு தாண்டா உன்னை பாப்பான்னு கூப்பிட்றேன். பாப்பா இங்கே பாரு ஜங்கு, எதா இருந்தாலும் தெளிவாக பேசு. நான் தெளிவாக பேசினேன்ல? ரொம்ப தெளிவாக பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான். இதை கேட்டுக்கிட்டே ஒரு மாதிரி திருட்டுத்தனமாக முழிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். என்னது நான் கேட்டது இது இல்லையா அப்படிங்கிற மாதிரி. இப்போது டேக் வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஆகுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஜங்குக்கு நிமிர்ந்தும் பார்க்க முடியல, அங்கேருந்து கிளம்பவும் முடியல. அவன் ஒரு மாதிரி நெறிஞ்சிக்கிட்டே நிற்கிறான். நெறிஞ்சிக்கிட்டே அது ஃபுல்லாக கேட்டேன்னு தான் நினச்சேன். ரொம்ப ஃபுல்லாக கேட்டிருக்குப்பா, ரொம்ப ஃபுல்லாக கேட்டிருக்கு. சரி இப்போ சொல்லு, ஃபுல்லாக கேட்டல, உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஓகேவா? உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க ஓகேவா? யோசிச்சு சொல்கிறேன். என்னது? ஆமாம் யோசிச்சு சொல்கிறேன். யோசிச்சு சொல்கிறியா? ஏன்? அதுவா, இவ்வளோ நாள் நான் உன்னை பார்த்து லவ் பண்ணி நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணலான் இருந்தேன். ஆனால் இப்போது வந்து உன்னை பார்த்தாச்சு, நிச்சயம் பண்ணியாச்சு, இனிமேல் கல்யாணம் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நான் யோசிக்கணும். நீ யோசி, நான் அது வரைக்கும் ஏன் கிட்ட வர, அங்கே நின்று பேசு, கிட்ட வராத. வருவேன், கிட்ட வருவேன், இன்னும் கிட்ட கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு டே பக்கத்தில் போகிறான். டே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போக அப்படியே ஸ்லிப் ஆகி பின்னாடி பெட்டில் விழுந்துடுறான். பெட்டில் விழுந்த உடனே ஜங்குக்கும் அவன் மேலே அப்படியே விழுந்துடுறான். இப்போ டே தான், ஜங்கு வலிக்குது, ஃபஸ்ட் எந்திரி.
எனக்கும் தான் வலிக்குது. அப்போ எந்திரி. எனக்கு அந்த வலி இல்லை. இத்தனை நாள் என்னை அலைய விட்டல அந்த வலி. அது சரி சாரி எந்திரி. முடியவே முடியாது. நான் எந்திரிக்க முடியாது. ஜங்கு, நீ பண்ணுறது எதுவும் சரியில்லை. அப்படியா? அந்த மாதிரி எனக்கு எதுவும் தோணலையே. உனக்கு தோணாது, எனக்கு தோணும். நீ ஃபஸ்ட் எந்திரி. முடியாது முடியாது. இப்போ நீ எந்திரிக்கல நான் ஜங்கு. டே டே பாப்பா, டே பாப்பா, ஐ லவ் யூ. நான் ஒன்றை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், வேறு யாரையும் இல்லை. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. இனிமேல் கல்யாணத்தை நிறுத்துறேன், நிச்சயத்தை நிறுத்துறேன், ஏதாவது பண்ணேன் அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சு விட்டு கல்யாணம் பண்ணிப்பேன். என்னது முடிச்சு விட்டா? ஆமாம். நீ இன்னும் 2 இன்ச் நகர்ந்த இப்போவே கூட முடிக்க வாய்ப்புண்டு. ஜங்குக்கா ஃபஸ்ட்டு எந்திரி. கீழே அம்மா இருக்காங்க, அம்மாவுக்கு தெரிஞ்சு அது மாதிரி அசிங்கமாயிடும். எந்திரி. அத்தைலாம் எனக்கு பர்மிஷன் கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது. என்னது? ஆமாண்டா. ஐயோ தாய் கிழவி, நீ என் கிட்ட தான் அப்படி பேசுகிறேன்னு பார்த்தா இவன் டைமா இவ்வளோ. என்னது? ஒன்றும் இல்லை, நீ ஃபஸ்ட்டு எந்திரிய. யோசிச்சு சொல்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் எந்திரி ஜங்குக்கா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. யோசிச்சு சொல்கிறேன்டா. ஐயோ ப்ளீஸ்டா ப்ளீஸ். நான் தான் யோசிச்சு சொல்கிறேன்ல. ஐயோ கடவுளே. சரி சரி ஓகே, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஓகேவா? யோசிச்சு சொல்கிறேன். ஐயோ ஓகே, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை காதலிக்கேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சதான் நான் கல்யாணம் பண்ணுறேன். நான் தான் இந்த நிச்சயத்தை ஏற்பாடு பண்ணேன். சரியா? நம்ம குறித்த டேட்டில் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஓகேவா? இப்போ கொஞ்சம் எந்திரியன். அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு மெதுவாக எந்திரிக்கிறான். இப்போட்டே ஜங்குக்கை அப்படியே தள்ளி விட்டுட்டு, பயமா எனக்கா? ஆமால போடாடே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிடுகிடுன்னு ரூம் விட்டு வெளியே ஓடிடுறான். இப்போது ஜங்குக்கு தான் பொறுக்கி ராஸ்கல், பாப்பா இல்லைடா பாப்பா நிற்கிறியா இல்லையா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பின்னாடியே குடுகுடுன்னு வர்றான். ஸோ இப்போ 2 பேருமே அப்படியே அந்த வீட்டில் குட்டி குட்டியாக அங்கங்கே அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் ஓடி பிடிச்சி விளையாண்டுட்ருக்காங்க. ஓடுறான் அவன். அப்படியே நேராக ஹாலுக்கு தான் போகிறான். ஹாலுக்கு போயிட்டு அவங்க அம்மா பார்த்தோன்னே கேஷுவலாக போகிற மாதிரி போயிட்டு அவங்க அம்மா இல்லாத அவங்க அம்மா அந்த பக்கம் திரும்பினோடனே குடுகுடுன்னு ஓடுறான். ஜங்குக்குமே அங்கேருந்து ஓடி வரான். ஓடி வந்துட்டு அவங்க அம்மா பார்க்குறப்ப நார்மலாக இருக்கான். அவங்க இல்லாதப்போ அவங்க பார்க்காதப்போ டேவை துரத்துறான். ஸோ 2 பேருமே இப்படி தான் ஹாலில் ஒரு மாதிரி குட்டியாக சண்டை போட்டுட்ருக்காங்க. இதை எல்லாமே டேவோட அப்பா வெளியே நின்று பார்த்துட்ருக்காரு. பட் இதை 2 பேருமே யாரும் பார்க்கல. அவர் யாரா அவனுங்க சின்ன பசங்க மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு விளையாட வேண்டிய இடத்துல விளையாடாமல் இருந்தாலும் பார்க்க நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ 2 பேருமே இங்கே அப்படியே குட்டி குட்டியாக யாருக்கு தெரியாத மாதிரி அப்படியே சண்டை போட்டுட்டு விளையாண்டுட்ருக்காங்க. ஓகேடா, நான் இங்கேயே அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு அப்படியே வந்து எப்போதும் போல் கமெண்ட்ஸில் ஆஜராகி உங்கள் தாட்ஸ்லாம் கொட்டி விட்டு போங்க. நான் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். டாட்டா பை பாய்.